வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆர்ஜி கிச்சனில் ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இந்த கடையில் கிடைக்கிற அத்தி வச்சு ஒரு ட்ரிங்க் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1/4 லிட்டர், 1/4 லிட்டர் பாலுக்கு 4 அத்திப்பழம், முந்திரி, பாதாம், ஸ்வீட்டுக்கு பேரிச்சம்பழம். இப்போது இந்த அத்தி, பாதாம், முந்திரி மூணையுமே தண்ணியில் விட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், அத்திப்பழம், பாதாம், முந்திரி எல்லாம் தண்ணி விட்டு ஊற வச்சு வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? எல்லாமே நல்லா 3 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ இது இந்த பாதாம் தோல் எடுத்துக்கலாம். தோல் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், ஊற வச்ச பாதாமில் இருந்த தோலெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட இந்த அத்திப்பழம், இந்த முந்திரி, இந்த பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பாதாம் சேர்த்துட்டேன். இப்போ பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். இந்த ஊற வச்ச இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் நட்ஸும் அத்திப்பழம் மட்டும் சேர்க்கலாம். பாருங்கள், இதில் இருந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன். இதை மீதி அத்திப்பழம் இதெல்லாம் இதில் சேர்த்துறேன். சேர்த்தியாச்சு. இப்போது இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மிக்சியில் எல்லாமே ட்ரையாக ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது இன்னும் நல்லா மெய்யணும். அதுக்காக இப்போ இதில் பால் சேர்க்க போகிறேன். தண்ணீர் விட்டு அரைச்சோன்னா அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் இருக்காது. அதனால் பால் விட்டு அரைக்க போகிறேன். பாருங்கள், பால் எடுத்திருக்கேன். இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த பாலை ஊற்றி இப்போது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மிக்சியில் கொஞ்சம் பாலை ஊற்றலாம். தேவையான அளவு, அரைக்கிறதுக்கு தேவையான அளவு பால் ஊற்றியாச்சு. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை இப்போது இந்த மீதி இருக்கிற பாலில் சேர்த்து நல்லா கலந்தோன்னா அத்திப்பழம் மில்க் ஷேக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், மீதி இருந்த பாலில் 1/4 லிட்டர் பால் சொன்னேன் இல்லையா? அதில் கொஞ்சம் பால் எடுத்து அரைக்கிறதுல சேர்த்துனேன். மீதி அந்த அரைச்ச விழுதை மீதி இருந்த பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதுதான் அத்திப்பழம் மில்க் ஷேக்கு. பாருங்கள், சர்விங் பவுலில் மாற்றியாச்சு. பாருங்கள், சர்விங் கப்பில் மாற்றியாச்சு. இப்போ இந்த அத்திப்பழம் மில்க் ஷேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் இங்கே பாருங்கள், சன்னமாக பொடியாக நறுக்குன்னு டேட்ஸ் சேர்த்துருக்கேன் மேலே. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஷேக்கில் நான் ஸ்வீட்டுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இல்லாட்டினாக்கா நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்வீட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை தேன் சேர்த்தாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். எந்த ஸ்வீட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்வீட் ஆட் பண்ணாலும் மிக்சியில் அரைக்கும்போது சேர்த்து அரைச்சோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். மில்க் ஷேக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.